ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு சந்தியா கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா உக்காரே செய்ய போகிறோம். செட்டிநாட்டு ஸ்பெஷல் என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். ஓகேவா? இப்போ நம்ம அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாங்களா? பாசிப்பருப்பு 1 கப்பு, அதே 1 கப்பு அளவு ரவை, முந்திரி தேவைக்கேற்ற, வெல்லம், நான் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ பாசிப்பருப்பையும் ஏலக்காவையும் நம்ம குக்கரில் வேக போட்டுக்கலாம். வெல்லத்தை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். ஓகேவா? வாங்க பார்க்கலாம். பாசிப்பருப்பு நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு. ஒரு கடாய் எடுத்துக்கலாம். ரவை 1 கப் எடுத்துருக்கோம். இதை நம்ம நல்லா வறுத்துக்கலாம். வெல்லம் பாருங்கள், நம்ம காய்ச்சி எடுத்து வச்சுருக்கோம். வறுத்தாச்சு. நம்ம வேறு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். அதே கடாய் எடுத்துருக்கோம். கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்ச முந்திரி, முந்திரி வறுத்தாச்சு. நம்ம இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதே பாத்திரத்தில் நம்ம வெல்லத்தை வடிகட்டிக்கலாம். தூசெல்லாம் இருக்கு இல்லைங்களா? தூசு பாருங்கள், அடியில் தூசெல்லாம் இருக்கும். அதனால் நம்ம இப்போ வடிகட்டுறது தான் நல்லாயிருக்கும். இதோட நம்ம ரவையை கலந்துக்கலாம் வெல்லத்தோட. ஒரு சிம்பிளான டிஷ் தாங்க இது. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம இந்த மாதிரி கலந்துக்கலாம். நல்லா வேக விட்டாச்சு. நம்ம இந்த பாசிப்பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா? அந்த பாசிப்பருப்பை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற பட்டர் சேர்த்துக்கலாம். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம சூப்பரான உக்காரா ரெடி பண்ணியாச்சு. நாம் இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஓகேவா? இங்கே பாருங்கள், நம்ம உக்காரா ரெடி பண்ணியாச்சு. என்னோடய ஸ்டைலில் உக்காரா ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லா பொசு பொசுன்னு இருக்குது. நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்குது. இனிப்புலேருந்து நெய்யிலேருந்து எல்லாமே பக்காவாக இருக்குது. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.